டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு உடனடியாக உதவிக்கரம் நீட்டியதாக தெரிவித்தார். வெள்ளம் ஏற்பட்ட அடுத்த நாளே மத்திய குழு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டதாகவும் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்தார். மொத்தமா இதுல எல்லாரும் சேர்த்து மீட்கப்பட்டது. ஸ்டேட் போலீஸ், ஸ்டேட்ல ரிலீஃப் பண்றவங்க, ராணுவ படை மூலமா, கப்பல் படை மூலமா, கோஸ்ட் கார்டு மூலமா, இதெல்லாம் சேர்த்து போட்டு 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு நடப்பு நிதியாண்டில் வழங்க வேண்டிய பேரிடர் நிதி 900 கோடியை கனமழை வருவதற்கு முன்பே 2 தவணையாக விடுவிக்கப்பட்டதாகவும், வெள்ளத்தடுப்பு பணிக்காக மத்திய அரசு வழங்கிய 4000 கோடி எங்கே எனவும் கேள்வி எழுப்பினார். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர 2வது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும் 12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. மேலும் தென் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும் என்று கடந்த 12ஆம் தேதியன்றே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் மாநில அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன என காட்டமாக கேட்ட அவர், வானிலை ஆய்வு மையத்தை தமிழ்நாடு அரசு குறை கூறுவதை ஏற்க முடியாது என்றார். 2015 வெள்ளத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு கற்றுக்கொண்ட பாடம் என்ன எனவும் அவர் வினவினார். 12ஆம் தேதி சொல்றது 16, 17ஆம் தேதி வரைக்கும் உள்ள 5 நாள், 13ஆம் தேதி சொல்றது 17, 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 நாள். அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க. என்ன ஆக போகுது, எங்க மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜா அதையும் கொடுத்துட்டே போறாங்க. இது ஒரு நவீனமான, அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர். மேலும் தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது என திட்டவட்டமாக தெரிவித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வேறு மாநிலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என கூறினார். தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்ல, உத்தராகண்ட்ல நடந்ததுதான் அப்படி நாங்க சொல்ல. தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட். வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லைங்க. தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அனௌன்சிங் தட் திஸ் இஸ் அ பேரிடர்வு, நேஷனல் டிசாஸ்டர். நோ, தேர் இஸ் நத்திங் லைக் தட். மத்திய அரசு நிதி விடுவிப்பு குறித்து உங்க அப்பன் வீட்டு சொத்தா என அமைச்சர் உதயநிதி கூறியதற்கு பதிலடி கொடுத்த நிர்மலா சீதாராமன், வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் என அறிவுரை வழங்கினார். அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க, அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு, உன் ஆத்தாவா, இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா, அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா. பேசுற பாஷை, மொழி, அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர்,